Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2021க்கான கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 10th பார்ட், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக வந்துட்டு லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டாலும் ரெக்கார்டு செஷன்ஸ் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். டெஸ்ட்டு, சீரியஸ், குவிசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டி, அதாவது ஸ்டேட் அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இது வந்துட்டு உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அன்லாக் பிளான் இது மாதிரி காமிக்கும், இந்த மாதிரி, ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் நான் டைப் பண்ணுற ரெஃபரல் கோடை அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். POORANIOA பூரண்யா அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோடை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான் அன்லாக் ஆகிடும். இந்த கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது இல்லாமல் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை அந்த கோட் கொடுத்து அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போயுமே நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி T20 சீரியஸ் வந்துட்டு டெய்லி 8 PM கொடுக்குறாங்க டெஸ்ட்டு. இது இல்லாமல் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்குது, அதாவது அன்அகாடமி ப்ளஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்குது, வெற்றின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ January 25 ஒன்று இருக்குது, January 23 ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு Jan 22 ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு சீரியஸ் வந்து சமச்சீர் புக்கில் 6th to 10th வரைக்கும் அந்த புக்ஸில் உள்ள டெஸ்ட்டு சீரியஸ் வந்துட்டு தனியாக கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதில் எந்த இது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அது மட்டும் கொடுத்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ப்ளஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒன்று க்ரீன் கலரில் காமிக்குது இல்லையா, அந்த இது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணும், 6 months பிளான் வேணுமா, 12 months பிளான் வேணுமா, 24 months வேணுமா, எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா 10% ரிடக்ஷன் கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோடை நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது 7,000க்கு நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6,300 பே பண்ணாலே போதும், சரிங்களா? 10% உங்களுக்கு ரிடக்ஷன் இருக்குது. POORANIOA கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோடு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது அதிகமாக இருக்குது, நான் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம்னா ஷுர் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. மந்த்லி 500 to 600 தான் வரும். பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது இல்லாமல் ஒரு எக்ஸைட்டட் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன், பார்க்கலாம். இலக்கு, அதாவது டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு டெய்லி 8 PMக்கு நடக்குது. 20 questions 20 minutes. அது நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே கிஃப்ட் கார்டு, ஜஸ்ட் 1000 rupees கிஃப்ட் கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் ப்ரைஸ் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு 700 rupeesக்கு கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு இந்த ஃப்ரீ T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். என்னோடய கோட் பூரண்யா POORANIOA அதை கொடுத்து அன்லாக் பண்ணி இந்த இதை வந்து நீங்கள் வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷனே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தானே. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மந்த்லி வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2021 கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ பார்ட் 10. கொஷின் நம்பர் 91. டேஷ் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின்.
Though the white world leaves dash and dash, if heaven its watery treasures cases to dispense. டேஷ் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது. மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி, தானம் தவம். ஓகேங்களா, கிஃப்ட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரீஸ், அதான் தானம் தவம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 92. வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் COVID-19? கீழ்காணும் அறிகுறிகளில் COVID-19 தொடர்பானவை எவை? இதுக்கு ஆன்சர் இது 4மே வரும். ஓகேங்களா, ஃபீவர், ட்ரை காஃப், ஃபேட்டிக், லாஸ் ஆஃப் டேஸ்ட், ஷோர் த்ரோட், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ். காய்ச்சல், வறட்டிருமல், சோர்வு, சுவை அறியும் திறன் இல்லாமல் போவது, தொண்டை வலி, மூச்சு விடுவதில் சிரமம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏபிசி அண்ட் டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 93. பிக் அவுட் த எஃபெக்ட் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த இம்பேக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, டிப்ரெஷன் zone ஃபார்மேஷன், தாழ்வு மண்டலம் உருவாதல். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 94. whom does வள்ளுவர் refer to as blocks in the குறள்? அறம் போலும் கூர்மைய ரேனும் மரம் போல்வர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, those who are void of human courtesy. மக்கள் பண்பு இல்லாதவர், அவங்க தான் வந்துட்டு மரம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவரால் குறிப்பிடப்படுறவங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்கள் பண்பு இல்லாதவர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 95. அக்கார்டிங் டு திருவள்ளுவர், வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த குட் கம்பேர்டு டு? பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹேவிங் புக்ஸ் தட் கிவ் பெர்பீச்சுவல் டிலைட், நவில்தோறும் நூல் நயம் போன்றது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 96. தி சேயிங் திருக்குறள் ஹாஸ் அ பேலன்ஸ்டு ரிலீஜியஸ் குவாலிட்டி இஸ் பிகாஸ். சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார். இக்கூற்றுக்கு காரணம். ஃபஸ்ட்டு, பீப்புள் ஃப்ரம் ஆல் ரிலீஜியன்ஸ் சே தட் இட் பிலாங்ஸ் டு தெம். எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். நெக்ஸ்ட்டு, பிகாஸ் பீப்புள் ஹூ சே தேர் இஸ் காட் அண்ட் பீப்புள் ஹூ சே தேர் இஸ் நோ காட் அக்செப்ட் இட் ஹோல் ஹார்ட்டட்லி. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவர்ந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் பியாண்ட் டைப், கேஸ்ட், ரிலீஜியன், கிளாஸ். இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். நெக்ஸ்ட்டு, பிகாஸ் இட் ரைட்ஸ் அபவுட் எத்திக்ஸ் அண்ட் நாலேஜ் நீடட் ஃபார் ஹியூமன் ரேஸ். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஓகேங்களா, ஆமாம், இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ திருக்குறளை வந்துட்டு சமய நடுநிலை பண்பு உள்ளதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து திருக்குறள் வந்து எல்லா சமயத்தவரும் இது வந்து என்னோட நூல் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்குது. அது ஒன்று கரெக்டு. நெக்ஸ்ட்டு, கடவுள் இருக்குன்னு சொல்பவரும் சரி, இல்லைன்னு சொல்பவரும் சரி, 2 பேருமே ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கிறது திருக்குறள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இனம், சாதி, சமயம், வகுப்பு இது எந்த இதுவும் பாகுபாடும் இல்லாத ஒன்று திருக்குறள். ஸோ அதை ஏற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு, மனித இனத்துக்கு வந்து மனுஷங்கனாலே என்னது, பொதுவாக ஒழுக்கம் இருக்கணும், அறிவு இருக்கணும், அதை வந்து அறிவுறுத்துறது. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுனால திருக்குறளை வந்து என்ன சொல்கிறாங்க, சமய நடுநிலை பண்பு கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு. ஆப்ஷன் டி, ஆல் த அபோவ் ஆர் ரைட், அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 97. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த நாவல் மணல் வீடு? மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனுத்தம்மா. ஓகேங்களா, அவங்க தான் மணல் வீடு அப்படின்ற நாவலோட ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 98. விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக் ரிசீவ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் ரிட்டன் பை மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்சாரப்பூ. மேலாண்மை பொன்னுசாமிக்கு சாகித்ய அகாடமி எந்த புக்குக்காக கொடுத்தாங்கன்னா மின்சாரப்பூ அப்படின்றது.
Next, question number 99. Who wrote the poem that has this as the open lines? அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, திருமூலர். ஓகேங்களா, திருமூலர் தான் வந்துட்டு இந்த பாடலை பாடியிருக்கு. நெக்ஸ்ட், கொஷின் நம்பர் 100. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எபிக் டிஸ்கிரைப்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தமிழர்ஸ் மியூசிக்? தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். ஓகேங்களா, தமிழர்களோட இசை சிறப்பை வந்து எடுத்துரைக்கிற காப்பியம் சிலப்பதிகாரம். ஸோ இதோடு உங்களுக்கு இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட்டு 101லேருந்து 110 வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரைட் சைடில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன், மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.